இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உலகெல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியன். இன்று மார்ச் மாதம் 22ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். நான் சொல்ல போகிற வார்த்தைகளை நம்முடைய சாதாரண வாழ்க்கையில் கேட்டிருப்போம். ஒரு குடும்பத்தில் யாரோ ஒரு நபர் ஒரு பொல்லாத காரியம் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்களேன். ஏதோ தப்பு செய்கிறாங்க, அதை பொறுத்து கொள்ள முடியாது. அப்படி ஏதாவது தப்பு நடந்துச்சு வச்சுங்களேன், அங்கே இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இன்னையோ நான் உன்னை தலை முழுகிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், சாதாரண கேட்கக்கூடிய வார்த்தை தானே. அப்புறம் என்ன அர்த்தம்? அதன் பிறகு மிகப்பெரிய வரலாறு இருக்கும் இல்லையா? நிறைய வரலாறு உண்டு. எப்போ தலை முழுகுவாங்கன்னா, ஒரு இறப்பு செய்து, அது ஒரு பாரம்பரியம் இல்லையா? ஒரு இறப்பு செய்து தான் தலை முழுகுன்னு அர்த்தம். அப்போது ஒருவர் பாவம் செய்கின்ற பொழுது, தப்பு செய்கின்ற பொழுது, இன்னொருவருக்கு பொல்லாத காரியங்களை செய்கின்ற பொழுது, இன்னொரு அழிவுக்கோ துன்பத்திற்கோ காரணமாகத்தான் அமைகின்ற பொழுது, அவர் உயிரோடு இருந்தாலும் இறந்து போனவராக கருதப்படுகிறார். சாதாரண விஷயம், சர்வசாதாரண விஷயம். ஒரு பெரிய ஒரு தியாலஜி படிச்சிருக்கணும் அவசியம் கிடையாது, சாதாரண விஷயம். இந்த கருத்து தான் இன்றைய வாசகங்களின் கருப்பொருள்னு சொல்லலாம். சகோதரர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் இஸ்ராயல் மக்கள் பாபிலோனிலே அடிமையாக இருக்கிறாங்க. அப்பொழுது ஆண்டவருடைய ஆறுதல் மொழியை நம்ம கேட்குறோம். அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க? கடவுள் எங்களை கைவிட்டுட்டாரு, கடவுளுடைய அன்பு மக்கள் நாங்கள், அவருடைய அன்பு பிள்ளைகள் நாங்கள், ஆண்டவர் எங்களை கைவிட்டு எங்களை உதறிட்டு போயிட்டார் என்று மனம் உடைந்து நிற்கின்ற அந்த நேரத்தில் கடவுளுடைய ஆறுதல் மொழி எசேக்கியேல் வழியாக அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் கூறுவது இதுவே, நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன். ஏன் தெரியுமா? நீ எனக்கு எதிராக பாவம் செய்து செத்து போயிட்ட, உன்னை அடக்கம் பண்ணிட்டேன். புரியுதுங்களா? நீ உடம்பு தான் இங்கே இருக்குது, செத்து போன நீ இப்போ. ஏனென்றால் கடவுளுக்கு எதிராக அந்நிய தெய்வத்தை வழிபட்ட, ஆண்டவருக்குரிய மரியாதையை திருச்சட்டத்தை மதிக்கலை, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் உன் மனம் போன போக்கில் வாழ்ந்த இந்த பாவ காரியங்கள் நீ செத்து போயிட்ட. இந்த பாவ காரியங்களால் நீ இறந்து போயிட்ட. அப்போ உனக்கு கல்லறை கட்டியாச்சு, கடவுள் கட்டிட்டாரு. அங்கே போய் என்ன பண்ணுறது? இப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்க? கடவுள் நோக்கி கதறாங்க. இன்னும் சொல்லுவாங்க இல்லையா, சுட்டாதான் தெரியும் சங்குக்குன்னு சொல்லுவாங்க ஒன்று, அது பட்டாதான் தெரியும் அதோட வலி. அங்கே போய் என்ன பண்ணுறாங்க? கடவுளே எங்களை மன்னிச்சிடுங்க என்று அங்கே போய் அவங்க கதறாங்க. கடவுள் அப்போதும் மன்னிக்கிறார். பாருங்க பாப்பா, நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன், உங்களை மீட்டு கொண்டு வருவேன், உங்கள் நாட்டை உங்களுக்கு திரும்பி கொடுப்பேன் என்று அந்த ஆறுதல் மொழிகள் நம்ம வாசிக்கிறோம் முதல் வாசகத்தில். சொல்களே, எவன் ஒருவன் பாவம் செய்கிறானோ அவன் இறந்தவன். ஊதாரி மகன் ஓமையில் வாசிக்கலாம். நம்ம அப்பா மூத்த பையன்கிட்ட சொல்லுவார், உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்திருக்கிறான்னு சொல்லுவார். தம்பி செத்து போயிருக்க மாட்டான், அப்பாவுக்கு வேறு தப்பு பாவம் பண்ணியிருப்பான், சொத்தெல்லாம் பிடிக்கணும் போயிட்டு ஊரில் செலவு பண்ணிட்டு என்ன பண்ணுவான்? பிச்சைக்காரனாக திரும்பி வருவான். அப்பா வார்த்தை கீழ்ப்படுத்திருக்க மாட்டான். அப்போ அப்பாவுக்கு எதிராக தப்பு செய்கிறது அவனுக்கு செத்து போகிற பணமாயிடுறான். அதான் பாவத்தில் விளைவு சாவு இல்லையா? அப்போ தான் என்ன பண்ணுவார்? அவன் மனம் மாறி வரபொழுது சொல்லுவார், உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்திருக்கான்னு சொல்லுவார். அப்போது கடவுளை பொறுத்தவரை, ஆண்டவரை பொறுத்தவரை, அவன் ஒரு பாவம் செய்கிறானோ அவன் அன்றைக்கு செத்து போய்விடுகிறான். இந்த உடல் இறப்பு கிடையாது. இந்த உடல் இறப்பு மறுவாழ்வின் வாசல்னு திருவாவை சொல்லுகிறது. இன்னொரு வாழ்க்கைக்கான வழி இந்த உடல் இறப்பு.
இதுதான் இறையியல் கண்ணோட்டம். அப்போ இந்த உடல் இறப்பு நம்ம இறப்பு அது கிடையாது. எவன் ஒருவன் கடவுளுக்கு எதிராக தவறு செய்கிறானோ பாவம், அதுதான் இறப்பு. அப்படி இப்போ இறந்தவர்கள் என்ன பண்றாரு? கடவுளை பண்றாருங்க, நான் மீட்டு கொண்டு வருவேன்னு சொல்றாரு. சொல்களே, இன்றைக்கு நற்செய்தி வாசிக்கிறோம். நாம் இயேசுப்பாவுடைய மிகச்சிறந்த நண்பர் பெத்தானியா போனா அந்த வீட்டுக்கு தான் போவார், மாத்தா மரியா வீட்டுக்கு போவார். அந்த 2 சகோதரிகள் என்ன பண்ணுவாங்க? ஆண்டவருக்கு தேவையான காரியெல்லாம் செய்வாங்க. சாப்பாடு கொடுப்பாங்க, அவருடைய வார்த்தையை கேட்பாங்க. மிக நெருக்கமான குடும்பம் பெத்தானியாவுடைய லாசர் குடும்பம். லாசர் இறந்துட்டாருன்னு கேள்விப்படுறார். அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தையை ரொம்ப நல்லா கவனிக்கணும். சரி, சொல்றாங்க லாசர் இறந்து போயிட்டாரு. கிடையாது, நம் நண்பன் லாசர் தூங்குகிறான்னு சொல்றார். நான் எழுப்ப போறேன் போய். ஏனென்றால் இந்த உடல் இறப்பு கிடையாது. அவன் பாவம் செய்யாதவன், அவன் தூங்கிட்டு இருக்கான் இப்போ சொல்லுவார். சொல்களே, நாம் இவ்வாறு பார்த்தால் நாம எத்தனை முறை இறந்து போயிருப்போம் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். நாம் செய்கின்ற ஒவ்வொரு பாவ காரியங்களும் நம்மை சாகடிச்சுன்னு தான் இருக்குது. அப்படி பார்த்தா நம்மலாம் இப்போ வாழறோமே, நம்ம நடைப்பிணம் சொல்லாமா? தாராளமாக சொல்லலாம். பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நடைப்பிணம் தான். அப்படி நம்ம இஸ்லாம் மக்கள் அப்படிதான் இருந்தாங்க. கடவுள் அவர்கள் மனம் மாறிய பொழுது மீண்டும் என்ன பண்றாரு? உயிர் கொடுக்கிறார், மக்களை மனம் திரும்பி வாழ வைக்கிறார். அப்போ ஒருவன் எப்பொழுது தன் பாவத்திற்காக மனம் மருந்தி மன்னிப்பை வேண்டுகிறானோ அப்பொழுது அவனுக்கு மீண்டும் அந்த உயிரானது கொடுக்கப்படுகிறது கடவுளாலே. பாருங்க பார்ப்போம், 2ஆம் வாசகம் பாருங்க பார்ப்போம். அந்த உயிரை மீண்டும் கொடுப்பவர் தூய ஆவியான இறைவன். ஒருவன் இந்த உடலால வாழ்க்கையாகாது, ஆன்மா வாழ கடவுள் உள்ளிருந்து பேசுறதை கேட்டு வாழணும். பாருங்க பார்ப்போம். ஊன் இயல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்த பிள்ளை இருக்க முடியாது. இன்றைய 2ஆம் வாசகம் பாருங்க, ரோமர் திருமுகத்துல பவுல் சொல்ற பாருங்க பார்ப்போம். ஊன் இயல்புக்கு இந்த உடம்பு என்ன சொல்லுதோ அப்படியே வாழ்வான். மனசாட்சியாவது வெங்காயமாவது, நல்லா சாப்பிடுவோம், நல்லா தூங்குவோம் இல்லையா? இந்த உடம்புக்கு மேல தான் அக்கறை. ஆன்மா விட்டுருவோம், நமக்கு என்ன ஆனால் சொல்றாரு இல்லையா? இந்த உலகமே ஒருத்தர் தனதாக்கி கொண்டாலும் ஆன்மாவை இழந்தால் என்ன பயன்னு கேட்பாரு. ஆனால் ஒரு சிலருக்கு ஆன்மா பற்றி ஆன்மாவாது அதுவாது இதுவாது உண்மையா வச்சு பாருங்க பாப்பா, நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நாம. அப்படி நாம் ஊன் இயல்புக்கு இந்த உடம்புக்காக வாழாமல் ஆன்மாவுக்காக வாழ்ந்தால் நாம் உயிருள்ள பிள்ளைகள் அர்த்தம். பாருங்க பார்ப்போம். கடவுளின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊன் இயல்பை கொண்டிருக்காமல் ஆவியின் இயல்பை கொண்டிருப்பீர். கடவுளுடைய தன்மை நீங்க கூட இருக்கும். புரியுதுங்க? நீங்க பாவத்துக்குரிய பிள்ளையா இருக்க மாட்டீங்க, நீதிக்குரிய பிள்ளையா இருப்பீங்க, நேர்மைக்குரிய பிள்ளையா இருப்பீங்க. அப்பொழுதுதான் நீங்கள் உயிரோடு இருக்கீங்கன்னு அர்த்தம். மாறாக இந்த உடம்பு சொல்றதை கேட்டு ஆன்மா சொல்றதை தூக்கி போட்டுட்டு வாழ்ந்தால் நாம் செத்த பிணங்கள் தான் என்று இந்த வாசங்கள் நமக்கு சொல்கிறது. இந்த உடல் இறப்பு கிடையாது. பைபிள் நிறைய உதாரணங்கள் உண்டு. மத்திய 27:52 ஆண்டவர் சொல்லுவார். 1 கொரிந்தியர் 7:39, 1 கொரிந்தியர் 11:30, 1 கொரிந்தியர் 15:6, 1 தெசலோனிக்கேயர் 4:13-15 வாசிச்சு பாருங்க பார்ப்போம். அனைத்திலும் இந்த உடல் இறப்பு அல்ல, உறக்கம் என்று பைபிள் சொல்லுகிறார். சொல்களே, ஒரு மனுஷனுக்கு உண்மையான சாவுங்கிறது இந்த ஆன்மாவை சாவுங்கிறது, அதுதான் உண்மையான சாவு. அப்படி ஆன்மாவை கொன்றால் நாம் நடைப்பிணங்கள் தான். சிந்திப்போம். நாம் தவக்காலத்தில் இருக்கிறோம். நாம் இது மனமாற்றத்தின் காலம். சொல்களே, அந்த இஸ்ரேல் மக்களை போன்று மனம் மாறும். அப்படி மனம் மாறினால் நம்முடைய கல்லறைகளும் திறக்கப்படும், நம்மை உயிர் கொடுப்பார் நமக்கு. எனவே உயிருள்ள பிள்ளைகளாக வாழ ஆண்டவத்தில் ஜெபிப்போம்.